Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன ஷேர் பண்ணுறோம், அது யாருக்காக ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணேன் அப்படின்றத நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு 9:20 மணிக்கு இது மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ நான் அனுப்புகிறேன். ஓகே, இந்த சப்போர்ட் கீழே வருது, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வரலும் மேலே கீழே போகும் அப்படின்னு. இது எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் அந்த வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி அப்படி போகணும் 100% அப்படி கிடையாது. சான்சஸ் ப்ரைஸு அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு வந்தது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6-7 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெலிகிராமில் ஸ்டார்ட் பண்ணி கூட 2-2.5 வருஷம் ஆகுது. ஸோ நம்மளுடைய அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு போகுது எப்படி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதை டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி அணுகிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கும் நாங்களும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது, ஒன்லி பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் கீழே வரும்னு போட்டிருந்தேன், நீங்கள் ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவில் முன்னாடி சொல்லிட்டால் பெட்டராக இருக்கும். 2 சான்ஸ் கிடச்சி நமக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 22/3/2023. இன்றைக்கி நமக்கு 2 இடத்துல சான்ஸ் கிடச்சிது. 9:33 வந்து புக் யுவர் ப்ராஃபிட் ஹியர் அப்படின்னு மெசேஜும் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் 2வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் 11 மணிக்கு அந்த கீழே ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் சேல் எடுங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் சேல் எடுங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குங்களா, ஸோ இந்த சப்போர்ட் வரலும் வரும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இது நம்ம ப்ரைம் டெலிகிராம், நம்ம வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனலில். அது ஒன்லி ஃபார் லேர்னர்ஸ், நிறைய கற்றுக்கிறவங்க நிறைய இருப்பாங்க அதில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைஸும் எப்படி அந்த இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்ற விஷயமும் தெரியும். இன்றைக்கி டேட் அதே தான், 22/3/2023 2வது டைம் என்ட்ரி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், அகைன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து அப்புறமா போடுவேன், ப்ரைம் டெலிகிராம் சேனல் முன்கூட்டியே வந்து நம்மளுடைய லெவல்ஸை ஷேர் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேட்கலாம், சார் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாதா, ஒன்லி உங்களோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தது, உங்களால் வந்து அந்த என்ட்ரி எக்ஸாக்ட்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம் அதில். ஓகே, அது ஏன் உங்களுக்கு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டு இருப்பேன். அந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் பிளான் கொடுத்துட்டுருப்பேன். ஸோ பிளான் கொடுத்ததுனால நம்ம வந்து கீழே போகிறதுக்கான வியூ இருக்குது அப்படின்னா, அவங்க இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிட்டு அவங்களுடைய எஸ்எல் என்னவோ, அவங்க ஸ்டாப் லாஸ் என்னவோ, டார்கெட் என்னவோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாக ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நான் வியூஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எங்கே டார்கெட் வைங்க, அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுவீங்களா, இதெல்லாம் கேள்விக்குறி இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, சாரி. நம்ம வீடியோக்கு போயிடலாம் வாங்க. ஒரு 10 AM ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு என்ட்ரியே கொடுக்கலனா வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? நமக்கு வந்து அன்றைக்கான லாஸ் வந்து தவிர்க்கப்படுது. நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, அன்றைக்கி லாஸ் ஆகாமல் இருந்தால் பெரிய விஷயம். எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாஸ் கம்மியாக கொடுக்குதுன்னு பாருங்கள். ப்ராஃபிட் எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குதுன்றதை விட எந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் கம்மியாக கொடுக்குதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, பழசாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லாமலே லைக் பண்ணிவிடுவாங்க. நான் இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் புதுசாக வரவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். 10 AM ஸ்ட்ராட்டஜினா என்ன? இப்போது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் 10 மணி வரையிலும் ஒரு நமக்கு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கணும் மார்க்கெட். இது ஆப்ஷனில் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் எடுக்கல, அதை பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணலத. பேங்க் நிஃப்டியில் நிறைய டைம் வந்து செக் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு 10 மணி வரலும் ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கணும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன், ரைட்டுங்களா? சரி, 10 மணி வரையும் நான் 10:05க்கு ஒரு ஹை க்ரியேட் பண்ணுது, நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணியிருந்தா ஓகே. நான் தோராயமாக அப்படின்னா 10 மணி 10 AM அப்படியே எக்ஸாக்ட்லி அந்த டைம் தான் அப்படி ஷார்ப்பாக எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதி சேம் அதே தான், 22/3/23 22/3/2023 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மேபி நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைட்வேஸில் மார்க்கெட் எப்படி போச்சு, என்ன ஆச்சு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட், இது நான் 38,800 CE கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ 10 மணியோட ஹை க்ரியேட் பண்ணியிருக்குது. எத்தனை மணிக்கு? 9 மணி 17 நிமிஷத்துக்கு ஹை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஹை தான் இன்றைக்கோட ஹையை. அந்த ஹை இன்றைக்கி ஃபுல்லாக பிரேக் அவுட்டே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டாவது, அந்த ஹையை எங்கேயுமே பிரேக் அவுட்டே பண்ணல. ஸோ கால் ஆப்ஷனில் நோ ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. ஸோ நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரியே கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுருக்க நம்புகிறேன். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணல, இதான் ஹை க்ரியேட் பண்ணிச்சு, அதோட ஹை ரெண்டாவது வரவே இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ கேட்கலாம், சார் அப்போ புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கும் இல்லையா, கால் ஆப்ஷனில் தான் ஹை கட் பண்ணல, சரி புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சரி வாங்க, அதையும் ஏன் பார்த்துடலாம். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புட் ஆப்ஷன் 40,100 PE, 40,100 PE, அதே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதில் எப்போ ஹை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை மணிக்கு? 9 மணி 40 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்குது. அது 39 வச்சுக்கலாம், ஒரு நிமிஷம் ஜாஸ்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ 9 மணி 39 நிமிஷத்துக்கு ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்குது. அந்த ஹையும் இன்றைக்கி கடைசி வரலும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன்லேயும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, புட் ஆப்ஷன்லேயும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நமக்கு இன்றைக்கி நோ ட்ரேடு, லாஸும் இல்லை லாபமும் இல்லை, நமக்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றிய விஷயம் நிறைய உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சில நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து 2 நாள் வந்து SL ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தூக்கி போட்டுருவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ரெகுலராக வேலை செய்யுங்க. அது கூட வந்து ஒரு 3 மாதம் வந்து வேலை செய்யுங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு உண்மையிலே பலன் கொடுக்குதா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். அப்போது மேபி ஒரு சில டைம் வந்து SL ஹிட் ஆகிட்டு தான் இக்னோர் பண்ணுங்கள், திரும்ப ரீஎன்ட்ரியாக தான் கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.